ஃப்ரெண்ட்ஸ், நம்மள நிறைய பேர் பெயின் பிரச்சனையில இருந்து வெளியே வர்றதுக்கு எத்தனையோ ரகரகமான ஷாம்பு, எத்தனையோ கெமிக்கல் ப்ராடக்ட்ஸை பயன்படுத்துறாங்க. இது அப்போதைக்கு தீர்வு கொடுக்குமே தவிர நிரந்தரமா தீர்வு கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? அதோட இது கெமிக்கல் ப்ராடக்ட் அப்படிங்கறதுனால ஹேர் ஃபால் பிரச்சனையும் அதிகமா ஏற்படும். ஃப்ரெண்ட்ஸ், நிஜமா பெயின் பிரச்சனைக்கு ஆயுர்வேத ரெமடிய ஒரு நல்ல ஆப்ஷன்னே சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல பெயின் பிரச்சனைக்கு நம்ம வீட்லயே தயார் பண்ற ஒரு சிம்பிளான ரெமடிய எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். இது கம்ப்ளீட்டா நேச்சுரல் அப்படிங்கறதுனால சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைய யாருனாலும் பயன்படுத்தலாம். இந்த ரெமடியை தயார் பண்றதுக்கு நமக்கு முதல்ல தேவைப்படக்கூடிய பொருள் வெள்ளைப்பூடுங்க. இதுக்காக 1ல இருந்து 5 வெள்ளைப்பூடு பல்ல எடுத்து மேல இருக்கிற தோலை எடுத்துருங்க. இந்த மாதிரி தோலை எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு உரல்ல போட்டு நைஸ் பேஸ்டா பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளைப்பூடுல காட்டமான வாசனை இருக்குது இல்லையா? இது பெண்களுக்கு சுத்தமா பிடிக்காது. இந்த வாசனை பெண்களுக்கு அதிகமான இரிட்டேஷனை கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முடியோட வேர் கால்கள்ல இருந்து முடிய சுத்தப்படுத்துறதுக்கு வெள்ளைப்பூடு ரொம்ப முக்கியமான பொருளுங்க. ஒருவேளை நீங்க டேண்ட்ரஃப் இன்ஃபெக்ஷனால கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கும் இந்த ரெமடி ரொம்ப பெஸ்டான ரெமடிங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெமடிக்காக வெள்ளைப்பூட இந்த மாதிரி பேஸ்டா பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நமக்கு தேவைப்படக்கூடிய பொருள் எலுமிச்சம் பழங்க. நீங்க ஒரு அரை எலுமிச்சம் பழத்தை எடுத்து இந்த பேஸ்ட்ல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் லெமன் ஜூஸை தலைக்கு அப்ளை பண்ணா ஹேர் ஃபால் வரும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், லெமன் ஜூஸை நம்ம டைரக்டா அப்ளை பண்றப்பதான் அந்த மாதிரி ப்ராப்ளம் ஏற்படும். இப்போ நம்ம லெமன் ஜூஸோட வெள்ளைப்பூடு பேஸ்டையும் கலந்து பயன்படுத்துறோம் இல்லையா? அதனால எந்தவித சைடு எஃபெக்ட்டுமே ஏற்படுத்தாது. லெமன் ஜூஸ்ல ப்ளீச்சிங் ஏஜென்ட் இருக்கிறதால யாரெல்லாம் ஒயிட் ஹேர், நரைமுடி பிரச்சனையால கஷ்டப்படுறீங்களோ அவங்களுக்கும் இது பெஸ்டான ரெமடிங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆயுர்வேதிக் ரெமடி இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிருச்சு. இதை இப்போ எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கலாம். இந்த பேஸ்ட்டை நம்ம உச்ச தலையில முடியோட வேர் கால்கள்ல படுற மாதிரி அப்ளை பண்ணுங்க. இதை அப்ளை பண்றதுக்கு முன்னாடி உங்க முடி ஆயிலி ஹேர்ல இருந்ததுன்னா நல்ல ஹெட் பாத் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்க. அதாவது ஆயில் இல்லாத ஃப்ரெஷ்ஷான ஹேர்ல தான் இந்த ரெமடியை அப்ளை பண்ணணுங்க. இந்த பேஸ்ட்டை தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க முடியோட வேர் கால்கள்ல படுற மாதிரி அப்ளை பண்ணிருங்க. இல்ல டைம் இல்லைங்கிறவங்க நீங்க தலைக்கு குளிக்கிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணிக்கோங்க. 2 மணி நேரம் கழிச்சு கெமிக்கல் இல்லாத ஹெர்பல் ஷாம்புவை வச்சு வாஷ் பண்ணுங்க. அதுக்கப்புறமா ஹேர் நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா கோகோனட் ஆயில், அதாவது தேங்காய் எண்ணெயை உங்க முடியில ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு நைட்டு முழுவதுமா அப்படியே விட்டுருங்க. மறுநாள் காலையில நீங்க ஹெட் பாத் பண்ணிட்டு ஈர தலையிலேயே உங்க முடிய நல்லா வலிச்சு எடுக்கிறப்போ உங்க முடியில இருக்கிற பெயின்கள் எல்லாமே தரன்னு கீழே விழுகிறத நீங்களே பாப்பீங்க. பாத்தீங்க இல்லையா? யாரெல்லாம் பெயின் பிரச்சனையால கஷ்டப்படுறீங்களோ அவங்களுக்கு இது ஒரு பெஸ்டான ஆயுர்வேதிக் ரெமடிங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் ரெமடிங்கிறதுனால சின்ன குழந்தைங்களுக்கு கூட பயன்படுத்தலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சொன்ன இந்த ரெமடியை வாரத்துக்கு ஒரு தடவை பயன்படுத்தினாலே போதுங்க. உங்களோட பெயின் பிரச்சனை முழுவதுமா சரியாயிரும். ஒருவேளை உங்களுக்கு பெயின் பிரச்சனை அதிகமா இருந்ததுன்னா வாரத்துக்கு 2 இல்லாட்டி 3 தடவை பயன்படுத்துங்க. So friends, definitely இந்த ரெமடியை ட்ரை பண்ணுங்க. 100% ரிசல்ட் கிடைக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.